அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேசி ஹோல்டிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டான ஒரு அழகான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தென்னந்தோப்பு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா செம்மண் பூமிங்க. உங்களுக்கு எல்என்டி பைபாஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 ஏக்கருங்க, அதாவது 2.5 ஏக்கர்ஸ். இது நல்லா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணி தந்துட்டுருக்க போகிறோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்என்டி பைபாஸ்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸுங்க. அதாவது உங்களுக்கு நாச்சிபாளையம் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமிக்கு இன்னொரு எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து வந்தீங்கனாலும் இந்த லேண்டுக்கு 8.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க வருது உங்களுக்கு. ஸோ இந்த பெல்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க, ப்ரைம் லொக்கேஷனுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற இடம். இந்த பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பீக் ரேட்டில் போயிட்டுருக்கிற இடங்க. இந்த பூமியோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கருங்க. அவங்க 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. மீதி இருக்க 1.5 ஏக்கரில் அவங்க தென்னை மரம் போட்டிருக்காங்க. நல்லா செம்மண் பூமிங்க. நீங்களே பார்ப்பீங்க, வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இதுலேயே ஒரு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குங்க. அது இந்த இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிற மெட்டீரியல் சேவ் வச்சுக்கிற இடம்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ செம்மண் பூமிங்க. தென்னை மரம்லாம் பார்த்திங்கனாலே நல்லா செழிப்பாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஓனர் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தாருங்க. அப்புறம் தான் இப்போ இந்த சேல் கொடுக்குறங்காட்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்காருங்க. கடந்த ஒரு 3 மந்த்ஸாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்காருங்க. உங்களுக்கு தக்காளி கல்டிவேஷன் பார்த்தா ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தோப்பெல்லாம் இப்போ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ காப்பு காமிக்கிறேன் பாருங்கள். காப்பு நல்ல காப்புங்க. உங்களுக்கு இளம் வயசு மரங்க, நல்ல காப்பு. எல்லா மரத்துலையுமே நீங்கள் காப்பு பார்க்கலாம். நீங்கள் நேரில் பார்க்கும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. எல்லா மரத்துலையுமே நல்ல காப்புங்க. இள வயசு மரம் தாங்க. மரத்துக்கு வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15க்குள்ளே தாங்க இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்கிற மரம் தாங்க. உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி கல்டிவேஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரிப் இரிகேஷன் போட்டு ஓவரால் 2.5 ஏக்கருமே கம்ப்ளீட் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த தக்காளி காட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் ட்ரிப் இரிகேஷன் போட்டு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ் நல்ல தண்ணி சோர்ஸுங்க. உங்களுக்கு இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா 2 போரு, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வச்சுருக்குறாங்க. ஒரு கிணறு இருக்குங்க. கிணறு தண்ணி அவங்க எடுக்கிறதே இல்லைங்க, அவங்களுக்கு தேவைப்படலை. ஏன்னா உங்களுக்கு ஒரு போரு தான் அவங்க தண்ணி இந்த தக்காளி காட்டுக்கு தென்னை மரத்துக்கு பாய்ச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்குங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள பூமி தாங்க இந்த பூமி. நீங்கள் ஒரு 2.5 ஏக்கர், ஒரு 3 ஏக்கருக்குள்ளே அளவான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு தேடிட்டுருக்கீங்க, ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் பார்க்கணும், சிட்டிலேருந்து ஒரு 15-20 நிமிஷத்தில் நான் ஒரு லேண்டுக்கு வந்துடணும் என் லேண்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு சூட் ஆகுங்க. நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. இந்த லேண்டு 2.5 ஏக்கர் தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க. ரெண்டாவது இது தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்காட்டி நீங்கள் நாளைக்கு இந்த லேண்டை திருப்பி சேல் பண்ணணும், இன்கேஸ் நீங்கள் வாங்கி திருப்பி நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் இல்லை ஒரு 3 இயர்ஸ் பேக் சேல் பண்ணுறீங்கன்னா அப்படின்னாலும் நல்ல அப்ரிஷியேஷனில் போகுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாச்சிபாளையம் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நீ ஃப்யூச்சரில் ரெகுலராக பிளான் பண்ணி வந்துட்டுருக்க போகுதுங்க. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஒத்தக்கால் மண்டபம் டு வேலந்தாம்பாளையம் பைபாஸும் இது பக்கத்தில் இருக்கங்காட்டிக்கு இந்த லேண்ட் அப்ரிஷியேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸு இல்லை 6 months ஒன்ஸ் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ரேட் ஆகிட்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரியான லேண்டு தாங்க இந்த லேண்டு. உங்கள்கிட்ட ஏதாச்சும் வீடு நிலம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்குங்க. அந்த லிங்க்குக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்பலாம். நாங்கள் இதே மாதிரி வீடியோ எடுத்து உங்கள் லேண்டையும் சேல் பண்ணி கொடுப்போங்க. உங்களுக்கு இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, இல்லை இதை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னாலோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் அது மூலிமாவும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும், இல்லை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.